இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று நாம் திருநூற்று புதனை தொடங்குகின்றோம். தவக்காலத்தின் 40 நாட்களை இன்று நாம் தொடங்கியிருக்கின்றோம். இன்றைய மறையுறை சிந்தனையானது கடவுளோடு ஒப்புரவாவோம் என்ற தலைப்பில் சிந்திக்க இருக்கின்றோம். பிரியமானவர்களே, வளர வேண்டிய செடிக்கு தண்ணீர் அறவே ஊற்றவில்லை என்றால் அது பட்டு போகும் அளவுக்கு மீறி தண்ணீரை தேங்கி நின்றாலும் அதுவும் ஆபத்து. ஏனெனில் செடி அழுகிவிடும். இசைக்கருவிகள் வீணை அல்லது வயலின் நரம்புகளை அதிகம் முறுக்கினாலும் இசையில் இன்பம் கிடைக்காது. அதிகம் தளர்த்தினாலும் இன்பம் தராது. நரம்புகளின் விருப்பு இருக்க வேண்டிய நிலையில் இருந்தால்தான் இசையின் இன்பத்தை நுகர முடியும். இயல்பாக இருக்கும் எல்லாம் இனிமையாக இருக்கும். இயல்பு மாறும்போது எல்லாம் கசந்துவிடும். இயல்பாக நாம் வாழாத நேரத்தில், பிறரை இயல்பாக நோக்காத நேரத்தில் நாம் பல்வேறு மன அழுத்தத்திற்கும் வியாதிகளுக்கும் ஆளாக்கப்படுகிறோம் என்பது உளவியலாளரின் கருத்துக்கள். இன்று நாம் இயல்பாக இருக்க வாழ அழைப்பு விடுக்கிறார் நம் ஆண்டவர் இயேசு. இயல்பு மாறி செயல்படும் போது தான் அதற்கு வெளிவேடம் என்று பெயரிட்டு அழைக்கின்றார். வெளிவேடம் என்பது மோசமான குணம். அது மனிதனை கீழான நிலைக்கு இட்டுச் செல்லும் நஞ்சு போன்றது. இயல்பாக செயல்படாத யூதர்களை, பரிசேயர்களை, சதிசேயர்களை வெளிவேடக்காரர்கள் என்றும் அழைக்கிறார். நீங்கள் தர்ப்பம் செய்யும்போது, இறைவேண்டல் செய்யும்போது வெளிவேடக்காரரை போல் இருக்க வேண்டாம் என்கிறார் இயேசு. இன்றைய நற்செய்தியில் அறச்செயலாக இறைவேண்டல் செய்யும்போது வெளிவேடக்காரரை போல் இருக்க வேண்டாம் என்கிறார் இயேசு. தர்மம், இறைவேண்டல், நோன்பு ஆகிய மூன்றையும் குறிப்பிட்டு இவை மூன்றும் இயல்பாக செயலில் காட்டும்போது நிறை வாழ்வை நோக்கி இட்டுச் செல்லும் கொடைகள் என்றும், இதில் வெளிவேடம் புகுந்தால் அனைத்தையும் தலைகீழாக்கிவிடும் எனவும் எச்சரிக்கிறார் இயேசு. இது எப்படி எனில், ஒரு குடம் பாலுக்கு ஒரு துளி விஷம் என்ற நிலைக்கு வந்துவிடும். இதை முன்வைத்துதான் இறைவாக்கினர் யோவேல் மூலமாக, நீங்கள் உங்கள் உடைகளை கிழித்து கொள்ள வேண்டாம், உங்கள் இதயத்தை கிழித்து கொண்டு உங்கள் கடவுளாகிய ஆண்டவரிடம் திரும்பி வாழுங்கள் என்றும் அழைப்பு விடுக்கின்றார். நாணத்தோடு வாழ்ந்த ஒரு லட்சியவாதியை பார்த்து ஒரு ஞானி கேட்டார், உன்னிடம் உள்ள சொத்துக்கள் எவ்வளவு என்று. 10 லட்சம் என்றான் அந்த பணக்காரன். உனக்கு வயது என்ன என்று நாணத்தோடு கேட்டபோது, எனக்கு வயது 2 மட்டும்தான் என்றான் அந்த பணக்காரன். ஞானியோ, நீ பொய் சொல்கிறாய் என்று சொன்னவுடன் அந்த பணக்காரன் சொன்னான், ஐயா, எவ்வளவு சொத்துக்கள் இருந்தாலும் என்னோடு வரப்போவது நான் செய்யும் தர்மம். இது 1 வயது, எத்தனை ஆண்டுகள் வாழ்ந்தாலும் நான் இறை வேண்டுதலுக்கு செலவிடும் நேரம் மட்டும்தான். இது 2வது வயது. இவை 2ம் என் வயது என்றான். நாம் சிந்திக்க வேண்டிய நிகழ்வு. இறுதியாக சபை உரையாளர் சொல்வது போல, ஒவ்வொருவற்றுக்கும் ஒரு காலம் உண்டு. பிறப்பதற்கு ஒரு காலம், இறப்பதற்கு ஒரு காலம் உண்டு என்று. அதுபோல நமது உறவையும் தொடர்பையும் சரி செய்து நம்மை புதுப்பிக்கும் காலம்தான் இந்த தவக்காலம். இந்த புனித காலத்தில் இயல்பாக தாழ்ச்சியோடு தர்மம், இறைவேண்டல், நோன்பு என்ற அரசியல்களால் நம்மையே புதுப்பித்து அலங்கரித்து கொள்வோம். இடி முழக்கமாய் என்று எதிரொலிக்கும் அதிரச் செய்யும் இறைவாக்கு, மனிதனே, நீ மண்ணாக இருக்கிறாய் என்பது. ஜெப வணிகர்கள் தங்கள் ஜெப வியாபாரத்தில் பெரிதும் முதலீடு செய்யும் இறைவார்த்தை. உங்கள் துயரம் மகிழ்ச்சியாக மாறும். ஆனால் இன்றைய வழிபாட்டின் அழைப்பு, பாவிகளே, உங்கள் கைகளை தூய்மையாக்குங்கள், இருமனதோரே உங்கள் உள்ளங்களை தூய்மைப்படுத்துங்கள், உங்கள் நிலையை அறிந்து துயருற்று புலம்பி அழுங்கள். உங்கள் சிரிப்பு புலம்பலாகவும் மகிழ்ச்சி ஆள் துயரமாகவும் மாறட்டும்.
ஐரோப்பியாவில் பெரும் பணக்கார ஒருவன் தன் பண செருக்கால், நலமற்ற அரசியல் செல்வாக்கால் இழைத்த தீமைகள், செய்த அட்டுழியங்கள் கணக்கில் அடங்கா திமிரென செயல்பாடுகள் அவனை தீயவன் என ஏச்சுக்கும் பேச்சுக்கும் ஆளாக்கின. காலப்போக்கில் அவன் வாழ்விலே ஒரு மாறுதல், திருந்தி வாழ விரும்பினான். திருத்தந்தையை நாடி ரோமையை சென்றடைந்தான். அப்போது திருத்தந்தையாக இருந்த ஆறாம் பத்திநாதர் அவனை வரவேற்றார். கட்டி அணைத்து ஆறுதல் சொன்னார். அவன் பாவ அறிக்கை செய்தபோது என்ன பரிகார தண்டனை கொடுப்பது என்று தெரியாமல் திணறினார். உடல் நலிவு, உள்ள சோர்வு, அதுவல் தொல்லை என்ற அந்த கடினத்துக்கும் தடையாய் இருந்தது. நெடுநேரம் யோசித்து முடிவில் ஒரு மோதிரத்தை அவனிடம் கொடுத்து அணிந்து கொள்ளச் சொன்னார். அதில் நீ சாவாய் என்பது மறவாதே என்று பொருள்பட மேமாந்திரி மோரி என்ற 2 லத்தீன் வார்த்தைகள் பொறிக்கப்பட்டிருந்தன. அதனை ஒவ்வொரு நாளும் உறங்க செல்லும் போது, விழித்தெழும் போதும் 3 முறை படிக்க வேண்டும் என்பதை திருத்தந்தை கொடுத்த பரிகாரம். தொடக்கத்தில் இது எளிதாக தோன்றினாலும் விரைவில் வாழ்வின் நிலையாமை பற்றிய உணர்வு அவனை ஆட்கொள்ள, கடைசியில் செய்ய தாங்கிய பரிகாரத்தையெல்லாம் செய்த நல்லவனாக இருந்தானாம். திருநூற்று திருநாள் என்று தாய் திருச்சபை அந்த திருத்தந்தையை போல நமக்கெல்லாம் மோதிரத்தை தருவதில்லை, பதிலாக சாம்பலை தருகிறது. எந்த கருத்தை புலப்படுத்த திருத்தந்தை மோதிரத்தை தந்தாரோ அதே கருத்தை இன்னும் ஆழமாக வலியுறுத்த சாம்பலை நெற்றியில் பூசி உணர்த்துகிறது. நீ மண்ணாக இருக்கின்றாய், மீண்டும் மண்ணுக்கே திரும்புவாய். இந்த திருநூற்று தான் எத்துணை அர்த்தம் உள்ளது. இது நான் பூசியிருக்கிறேன் சாம்பல். இதுதான் நம் கடைசி கதிர். இறுதியில் நாமெல்லாம் மண்ணாக போகிறவர்கள்தான். பின் எதற்கு இந்த அர்த்தமற்ற டாம்பிகம்? வாழ்வின் பொருள் உணர்ந்து வாழ்வோம். இப்படி ஒரு அர்த்தம். சாம்பல் அணிந்த நெற்றி பார்ப்பவரெல்லாம் தெய்வத்தை நினைக்கச் சொல்கிறது. இப்படி ஒரு அர்த்தம். காலையும் மாலையும் கடவுள், இவன் இவள் என்னுடையவன் என்னுடையவள் காண்கின்ற பொருளில் நாம் நெற்றியில் போடும் கையெழுத்து. இப்படி ஒரு அர்த்தம். குருத்தொலை ஞாயிறன்று நாம் பிடித்த அதே மந்திரித்த ஓலைகளை சுட்டெரித்து அதன் சாம்பலை நெற்றியில் இடுகிற போது வெற்றியும் தோல்வியும் ஒன்றுதான். கிறிஸ்தவனுக்கு வாழ்வது சாவதும் ஒன்றுதான். கிறிஸ்து மட்டும் போதும். இப்படியும் ஒரு அர்த்தம் உண்டு. அது சரி, நெற்றியில் திருநெற்றியிட்டு கொள்வது ஒரு நாள் தான். ஆனால் அது ஊட்டும் உணர்வுகள் ஒவ்வொரு கணமும் நம் உள்ளத்தில் நிரம்ப வேண்டாமோ? திருநூற்று திருச்சபையின் அருள் வாழ்வின் கருவிகளாகும். 1. சுவை. யான வரலாற்றின் பின்னணியை கொண்டது. மன வருத்தத்துக்கும் மனத்தாட்சிக்கும் ஒருத்தலுக்கும் ஒப்புரவாக்கும் உரிய நிலையை பொருளாக திகழ்வது. அதற்கு பழைய ஏற்பாட்டில் எத்தனை சான்றுகள்! இறை வல்லமை உணர்த்தும் சாம்பல், இழைக்கப்பட்ட அநீதியை வெளிப்படுத்தும் சாம்பல், தவறினை உணர்ந்து செயல்பட தூண்டும் சாம்பல், உலக பற்றினை ஒளித்திட தூண்டும் சாம்பல், பாவ மன்னிப்பு வழிகாட்டும் சாம்பல். தவக்காலம் நமது மீட்பின் காலம், நம் ஆன்மாவின் வசந்த காலம். பாவத்தால் நாம் உறவுகளை முறித்துள்ளோம். இவ்வுறவுகளை மீண்டும் புதுப்பித்து ஆழப்படுத்த, ஏன் முன்னிலும் வலிமை உடையதாக்க மிக எளிய 3 வழிகளை நமக்கு திருச்சபை சுட்டி காட்டுகிறது. ஜெபம், தவம், பிறர் அன்பு செயல்கள். ஜெபத்தால் இறைவனோடு, தவத்தால் நம்மோடும், பிறர் அன்பு செயல்களால் நம் சகோதரத்துவத்தோடும் உறவை புதுப்பிக்க இத்தவ காலம் நம்மை அழைக்கிறது. அதற்கு கூட உண்மையான, நேர்மையான, முழுமையான மனமாற்றத்தை அடிப்படையாக கொண்ட மனநிலை வேண்டும். அடிப்படை மனமாற்றம் என்பது தன்னிலத்திலிருந்து விடுபட்டு கிறிஸ்துவுடன் இணைந்த இறை தந்தைக்காக தூய ஆவியானவரில் வாழ்வதாகும். அந்த தூய ஆவியானவரில் வாழ்வதாகும்.